விஜயநகர பேரரசோட அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரோட அரசவை ஓவியர் ஒருவர் கிருஷ்ணதேவராயரோட உருவப்படத்தை வரைஞ்சி அமைச்சரவையில் உள்ள எல்லோருக்கும் காட்டுறாரு. அங்கு உள்ள எல்லோரும் ஓவியரின் திறமையை பாராட்டுறாங்க. ஆனால் தெனாலிராமன் மட்டும் எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா நிற்கிறாரு. அதை பார்த்த அரசர் ஆர்வத்தோட, தெனாலிராமா, ஓவியம் எப்படி உள்ளது? நீ எந்த கருத்தும் சொல்லவில்லையேன்னு கேட்குறாரு. உடனே தெனாலிராமன், அரசே, என்னை மன்னியுங்கள், இந்த ஓவியம் எனக்கு முழுமையற்றதாக தெரிகிறது. தங்கள் முகத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே அது காட்டுகிறது. அதனால்தான் நான் ஓவியரை பாராட்டவில்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டு கோபம் கொண்ட அரசர், தெனாலிராமா, ஓவியத்தை எப்படி மதிப்பிடுவதுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஓவியத்தின் தகுதியை தீர்மானிக்க நிறைய கற்பனை செய்ய வேண்டும் அல்லவா? சொல்லு தெனாலிராமா, உன்னால இப்படி ஒரு ஓவியத்தை வரைய முடியுமான்னு கேட்குறாரு. தெனாலிராமன் இதை சவாலாக எடுத்துக்கொண்டு தான் இது போன்ற ஒரு ஓவியத்தை கட்டாயம் வரைவதாக கூறினான். பல நாட்களுக்கு பிறகு தெனாலிராமன் 2 காவலர்களோடு ஒரு ஓவியத்தை பிடித்து கொண்டு அரசவைக்குள் நுழைந்தான். அரசவையில் உள்ள அனைவரும் ஓவியத்தில் உள்ள குதிரையின் பின்பகுதியை மட்டும் பார்த்து குழப்பமடைந்தனர். பலர் கேலியும் கிண்டலும் செய்தனர். அதை பார்த்த அரசர், என்ன ஓவியம் இது தெனாலிராமா? குதிரையின் வால் மட்டுமே தெரிகிறது. உடனே தெனாலிராமன், அரசே, குதிரையின் உடல் ஓவியத்தின் பின்பக்கம் உள்ளது. ஒரு நல்ல ஓவியத்தின் தகுதியை மதிப்பிட ஒருவர் நிறைய கற்பனை செய்ய வேண்டும் அல்லவா? இது தங்கள் கருத்துதான் அரசே. தெனாலிராமன் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிந்து கொண்ட கிருஷ்ணதேவராயர், தெனாலி, சொற்போரில் உன்னை மிஞ்ச யாரும் கிடையாதுன்னு பாராட்டுறாரு.